சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வாரம் சிறப்பாக நடந்திருந்தது. திருமண பாடல்கள் சுற்று தான். செம சூப்பரா நம்முடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அசத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம நம்முடைய சரிகமபா டீம்ல இருக்கக்கூடிய சிலரது திருமண வாழ்க்கையையும் அவங்களுடைய அன்பையுமே வந்துட்டு வெளிப்படுத்துற விதமான சில அழகான மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்து இருந்தது. உதாரணமா வந்துட்டு நம்மளுடைய சதீஷ் மற்றும் லாவணியா மேம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு அழகான ஒரு மூமெண்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்பயுமே வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்துட்டு இன்னும் நெருக்கமான அந்த ஒரு தருணங்களை எல்லாம் வந்து பகிர்ந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய போட்டியாளர்கள் சூப்பரா அசத்தி நல்ல நல்ல பாராட்டுக்கள் எல்லாம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நகர்ந்துட்டு இருக்கும் போது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமுமே வரும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோன்றதால வந்துட்டு இனிமேல் வந்து 5 பேர் தான் வந்து இந்த போட்டிக்கு உள்ள போக போறாங்க. மீதி இருக்கிறவங்க வந்துட்டு யாரு வெளியில போக போறாங்க, அதாவது நீக்கப்பட போறாங்க என்ற அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தான் வந்துட்டு இந்த ஒரு ஷோ வந்துட்டு மூவ் ஆக போகுது. எல்லாருடைய மனங்கள்லயும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இறுதி போட்டிக்கு தெரிவாகக்கூடிய முதலாவது போட்டியாளர் யாரு அப்படின்றது தான். இப்ப வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 12 போட்டியாளர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அருளினி, மகளின் பருத்தி, முகேஷ், அமன், ஜெயபர்கவி, சௌமியா, சரத், ஸ்வேதா, கோபிகா, வீரபாண்டி, விஜய், சரண் இவங்க மொத்தமாக வந்து 12 பேர் இருக்கிறாங்க. இவங்கள வந்துட்டு இறுதி சுற்றுக்குள்ள வந்து 5 பேர் தான் வந்து போக போறாங்க. இந்த 5 பேரு யாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரவுண்ட்ல இறுதியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் வந்துட்டு இதற்கான தெரிவு வந்து நடக்க ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வரக்கூடிய வாரங்கள்ல இருந்துட்டு இனி வரக்கூடிய ரவுண்டுல இருந்துட்டு யாரு அந்த டாப் 5க்குள்ள போக போறாங்கன்ற விஷயத்த வந்துட்டு தெரிவு செய்ய போறோம் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த 12 பேர்ல 5 பேர் போனாங்க அப்படின்னு சொன்னா மீதி யாரு இந்த போட்டியில இருந்து நீக்கப்பட போறாங்கன்றதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்க போது நம்மளுடைய போட்டியாளர்களுக்கும் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு இதுல எல்லாருமே நல்லா பாடுறாங்க. யாருதான் டாப் 5க்குள்ள போக போறாங்க, யாரு நீக்கப்பட போறாங்க அந்த ஒரு டென்ஷன் வந்துட்டு இப்பவே ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்துட்டு யாரு இந்த இறுதி போட்டிக்குள்ள தெரிவாக போற முதல் போட்டியாளர் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க, யாரு தெரிவாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.